கடந்த ஒரு 2-3 நாளாக மண்டேலேருந்து இன்றைக்கி வெட்னஸ்டே வரைக்கும் என் சார்ந்த இடத்துல இப்போ என் வீட்டில் ஆக்சுவலாக அண்ணா சாலையில் எக்மூரில் புருஷவாக்கத்தில் என் சார்ந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் அப்புறம் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் என்சிபி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இவங்க 3 பேருமே வந்து சர்ச் பண்ணாங்க. மண்டே காலையில் வந்தாங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தாங்க. இன்றைக்கி காலை ஒரு 3 மணிக்கு இன்கம் டேக்ஸ் வந்து சர்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனாங்க. என் சார்ந்த எந்த இடத்துலையுமே எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க இதில் வந்து பார்க்க போனால் செக் பண்ணாங்க, ஃபுல் வீட் சர்ச் பண்ணாங்க, எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு நில் சீசர் அப்படின்னா ஒரு அவங்க எதை தேடி வந்தாங்களோ அந்த எந்த பொருளுமே எனக்கும் அதுக்கும் சம்மந்தமும் கிடையாது, எதுவுமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, எலெக்ஷன் பட்டுவாடா எப்படி சொல்கிறது, என்சிபி வந்ததோடைய ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டமாக வந்தேன்னாங்க. சரி, அவங்களும் சர்ச் பண்ணிவிட்டு அவங்கள செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, நீல் சீசர் அதான் எதுவும் இல்லை மகசர் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் செக் பண்ணாங்க, கேள்விகள் கேட்டாங்க. கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக இன்கம் டேக்ஸனுடைய ரிட்டர்ன் டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் வந்திருந்தாங்க. இது ஆக்சுவலாக இன்றைக்கி தேர்தல் நேரன்றதுனால இப்போ உங்களுக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடாக என்னோடய ஆடிட்டரும் அட்வொகேட்ஸ் டீமும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துருந்தோம், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பி அதுக்கப்புறம் இப்போ சடனாக வரதுக்கு என்ன காரணன்றது தெரியல. எலெக்ஷன் டைமில் ஆக்சுவலாக வந்தாங்க, ஆனால் செக் பண்ணாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, கேள்விகள் கேட்டாங்க, பதில் சொன்னோம், நானும் சொன்னோம், என் சகோதரரும் சொன்னார். மற்ற எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாமே கொடுத்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நேற்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. என்சிபி வந்தாங்க, என்சிபி செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்தாங்க, எலெக்ஷன் கமிஷனும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு எதுவுமே அவங்க இங்கே எதுவுமே இல்லை, எந்த பட்டுவாடா இல்லை. அவங்க என்னமோ அந்த நியூஸில் நானும் பார்த்தேன், இந்த காலையில் தான் இப்போ தான் நியூஸ்லாம் பார்த்தேன். அது என் வீட்டிலேருந்து அந்த பொருள் எடுத்தாங்க, 900 கோடி வந்துச்சு, 1000 கோடி வந்துச்சு. இங்கே என்ன நடந்துச்சுன்ற நிகழ்வுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துறேன், பார்த்துருக்கீங்க சரிங்களா. என் சார்ந்த எந்த இடத்துலையுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஒரு அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்களா மீடியாவில் பை சான்ஸ் இப்போ சம் மீடியான்னு கூட சொல்லக்கூடாது, சம் மீடியாஸ் அது கிடச்சிச்சு இது கிடச்சிச்சுன்றத தகவலாக வெளியே சொல்கிறது சரியாக இருக்குமான்றது தெரியல. அது எப்படி சொல்கிறது, என்ன நடந்துச்சோ நடந்ததை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன நடந்துச்சு இன்றைக்கி இல்லை, நடந்ததுக்கப்புறமா இப்போ நான் அன்றைக்கி நீங்கள் கேட்கும் போது நான் இல்லை, என் சார்ந்த ஆட்கள் இல்லை, அதனால் நீங்கள் சொல்கிறதில் கூட நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுல கூட ஒரு கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் பாட்டுக்கு என்ன சொல்கிறது, எதோ வந்து சொல்கிறீங்க, என்ன இருக்குன்றதே இங்கே தெரியாமல் பேசிக்கிட்டு எனக்கும் கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. திரும்பி அரசியல் நோக்கத்தோடு திரும்பி உள்ளே வந்து என்ன செக் பண்ணேன், என்ன பண்ணாலும் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை தான் வச்சுருக்க போகிறேன். எதையும் மாற்றவும் போகிறதில்ல, மறைக்கவும் போகிறதில்ல. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாகவும் இருக்குது. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு போகிறான், முந்தானேற்று ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் தான் கீழே இறங்கி வந்தேன். அதுக்குள்ளே வீட்டிலேருந்து இந்த பறிமுதல் பண்ணிட்டு போனேன். என் வீட்டு காரு உங்களுக்கே தெரியும், அது என் வீட்டு காரு. என் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டி இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக பசங்களை போய் கூட்டு வரது தான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நானே கீழே நின்று சொல்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தகவல்ன்றது சொல்கிறேன், நானே சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தகவலாகவே வந்து என்ன சொல்கிறது, 100 ஆக்கி 100 1000 ஆக்கி என்ன பண்ண போகிறீங்க, இதில் என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு யாருக்கு என்ன ப்ராஃபிட் ஆக போகிறீங்க, என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடந்து வந்த எப்படி சொல்கிறது, இந்த டெல்லி வழக்காக இருக்கட்டும், டெல்லி வழக்கு கோர்ட் ப்ரொசீஜர் போய்ட்டுருக்கு. நான் வெளியே வந்தோடனே உங்களுக்கு லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் மாதம் வெளியே வந்தோடனே சொன்னேன், கோர்ட் ப்ரொசீஜர் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது எக்ஸிக்யூஷன் போயிட்டுருக்கு, லீகல் டீம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நானும் எப்படி சொல்லுது, எந்த ஒரு ஹியரிங்கோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கரெக்டாகவும் கவனமாகவும் தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே திரும்பி என்ன சொல்கிறது, க்யூரியாசிட்டிக்கு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, டெல்லி போதைப்பொருள் வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா. அவங்களால கடந்த 2 வருஷமாக இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறோம், ஹியரிங்கே வர மாட்டுறாங்க. ப்ரொசீஜராக சில விஷயங்கள் நடக்கிறதுலேயே டிலே ஆகுது. கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும், பை சான்ஸ் இங்கேக்கும் அங்கேக்குன்ற மாதிரி. அதனால் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. லீகலாக அது என்றைக்கு ஒரு தீர்ப்பு வருதோ, என்றைக்கு அது என்னை பற்றி வர தகவல் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 2000 கோடிக்கு பட்டம் வைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. என்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிராம்
ஒரே ஒரு கிராம் சொல்கிறேன், என் சார்ந்து என்னோட இடத்துல இருந்தேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் திரும்பி திரும்பி இந்த 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 1000 கோடின்னு எதுக்கு இதை பரவுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு என்னை வச்சு யாரையாவது அடிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை என் சார்ந்தவங்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம். பொலிட்டிக்கலாக நான் இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் கிடையாது. ஓகேங்களா, வெளியிலேருந்து வந்துட்டேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எந்த பார்ட்டிலையும் கிடையாது. அதனால் இப்போ பொலிட்டிக்கலாக ஏதாவது ஃபண்டு கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் யாருக்கும் பாண்டிச்சேரியிலையும் சரி சென்னையிலையும் சரி நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. நான் யாரோடையும் எந்த பழக்க வழக்கத்துலையும் கிடையாது. நான் மாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆஃபீஸ் உண்டு, என் வேலைகள் உண்டு. என் சார்ந்த குடும்ப சார்ந்தமும் வக்கீல் சார்ந்த கோர்ட் வேலைகளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அதனால் இதோடு நிப்பாட்டிக்கிங்க. திரும்பி திரும்பி இப்போ எலெக்ஷன் வந்தோன்னா இப்போ ரைடு வருவீங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது, பேரோல் பட்டுவானா. இன்கம் டேக்ஸுக்கு ஆல்ரெடி நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கோம். திரும்பி இன்றைக்கி இருக்குன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை, வந்தாங்க 3 நாள் நடந்துச்சு, பதில் சொல்லிட்டேன். திரும்பி கேட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் சந்தித்த டிபார்ட்மெண்ட்லேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சந்திச்சிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். கரெக்டாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா, கடந்த 3 நாளாக எனக்கு நடந்த நிகழ்வு நான் ஒரு 10-14 டிபார்ட்மெண்ட் என்னை சுற்றி நிறையா விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். இந்த 14 டிபார்ட்மெண்ட்டில் எப்படி சொல்கிறது, இதான் அந்த கேஸ்னால் இப்படி தான் ஃபாலோ பண்ணு, இப்படி தான்றதை ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுது. மற்ற எல்லாமே நான் அவங்களுக்கு தேவைக்கு ஒன்று செய்கிறாங்க. எதுக்கு என்சிபி சர்ச் வந்தாங்கன்றதும் தெரியல. இப்போ சில விஷயங்கள் ஓகே வந்ததும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போயிட்டு கிளியாரிட்டி கொடுத்துட்டாங்க. தேர்தல் பட்டுவாடாக வந்தாங்க, அவங்களும் கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அதனால் என்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை. என் வீட்டில் எதுவும் எப்படி சொல்லுது, எந்த சீசரோ 40,000 காசு இருந்துச்சு என் வீட்டில். ஓகேங்களா, அது என் வீட்டுக்கு பணம், சொந்த பணம், ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணுற பணம், அதை செலவுக்கு யூஸ் பண்ணுற பணம். மற்ற எந்தமே என் வீட்டில் எதுவுமே இல்லை. மற்ற 0 அப்படி தான் சொல்ல முடியும் என் சார்ந்த எந்த இடத்துலையுமே. சரிங்களா, அதனால் தயவுசெய்து இதை பதிவு பண்ணிக்கோங்க. இதுதான் நடந்த நிகழ்வு. இதுக்கு பதிவுக்கும் உங்களை நான் டீட்டெயில் கொடுக்குறேன். தவறான நியூஸை உங்களுக்கு எலெக்ஷன் இந்த 20 நாள் மட்டும்தான் என்னை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி சொல்லு, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து விட்டுருங்க. ஆல்ரெடி நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். என் இடத்துலேருந்து யோசிங்க. உங்கள் சில பல தேவைகளுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. நான் தான் ஒதுங்கி வந்துட்டேன், எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே ரொம்ப எனக்கும் ஃபேமிலி இருக்குது. ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த 2000 கோடி 1000 கோடி 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு கிராமுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுனால தான் இங்கே கேஸ் போயிட்டுருக்கு. லீகலாக கோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னால் கோர்ட் ப்ரொசீஜர் தப்பாக போயிடும். அதனால் கோர்ட்டில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லீகலாக இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைப்பேன் நடக்கும் போது அந்த நிகழ்வுக்கு. சரிங்களா, மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வேறு ஏதாவது இவ்வளோ தான் என் சிறப்பு கிளாரிட்டி. இல்லை ஒருத்தராக கேளுங்க. உங்கள் வேகத்துக்கு எனக்கு வர முடியாது சார். சரி, கண்டிப்பாக அதுதானே சார் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா, எக்ஸ்டிஎம்கே ஃபங்க்ஷனினா அந்த கட்சியில் 5 கோடி பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். நான் ஒன்றும் அந்த என்னை தத்து எடுக்கலை. ஓகேங்களா, நானும் ஒரு பொறுப்பில் தான் இருந்தேன். ஓகேங்களா, அவங்க அதை சொன்னாங்க, விலகிட்டாங்க, விலகப்பட்டேன். இந்த சூழல்லாம் இருக்கும். அதனால் அதுக்கு நடுவில் அவங்க அங்கே என்னென்ன நடந்துச்சு என்ன சொல்கிறது, அவங்க என்னை வச்சு ஃபஸ்ட்டு என்னையே கனெக்ட் பண்ணி இந்த கேஸில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. நீங்கள் மேலோட்டமாக இருக்கிறத தகவலாக வெளியே போய் சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஓகேங்களா, கேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லைன்னா சார்ஜ் ஷீட் வாங்கி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறதுக்கு என் சார்ஜ் ஷீட்டை வாங்கி செலவு பண்ணி பாருங்கள், அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இல்லை இல்லை அதனால் பெயில் பாண்ட் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க, நிறையா விஷயங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் அதை அப்போ ஒரு கோர்ட்டோடைய எப்படி சொல்கிறது, இங்கே கோர்ட் தானே சொல்லணும். இல்லை இந்த கேஸை பற்றி வேறு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? நான் சம்மந்தப்பட்ட நான் சொல்லணும், இல்லைனா கோர்ட் சொல்லணும். மற்ற யார் சொல்கிறதும் இங்கே வேலை இல்லை. பை சான்ஸ் எனி டிபார்ட்மெண்ட் எனி சம் அதர் பர்சன் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் இருக்காங்க சம்மந்தப்பட்டவன், யார் சொல்கிறதுலையும் இங்கே வேலை இல்லை. சம்மந்தப்பட்டவன் நான் என்ன சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்க. நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னா பள்ளியான்றது யார் முடிவு பண்ணுறது? நீதிமன்றம் தான் முடியும். இட்ஸ் பவர்ஃபுல். ஓகேங்களா, அதனால் நீதிமன்றம் முடிவு பண்ணி சொல்லும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். திமுகவில் இருந்தேனா இல்லையானா இருந்தேன், உண்மை தான். விளக்கப்பட்டேன். அவங்களுக்கு எனக்கும் நான்
எப்படி சொல்கிறது, ஒரு கட்சியில் எல்லாருமே ரெகுலராக என்னவாக இருப்பாங்களோ அந்த பொறுப்பில் இருந்தேன். நான் ஒன்று என்னமோ எப்படி சொல்கிறது, மத்திய அமைச்சராக நிதி அமைச்சராக மாவட்ட துணை அமைப்பாளர். மாவட்ட துணை அமைப்பாளர்ன்றது ஒரு ஆட்டோக்காரன் தான் அந்த பொறுப்பில், அப்படி வச்சுக்கோங்க. சின்ன உழைச்சா பொறுப்பு கொடுப்பாங்க, கரெக்டாக நடந்தால் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என்னமோ எப்படி சொல்கிறது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி என்னை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எனக்கு அவ்வளோலாம் நீட் இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அரசியல் நான் அன்றைக்கி லாஸ்ட்டு வெளியே வரும்போது சொல்லுவேன், அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இல்லாமல் இது எதுக்கு அடிக்கடி நடக்குது. நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. அது இந்த கட்சியா அந்த கட்சியானா, நான் ஒரு கட்சியில் இருந்தேன், ஒத்துக்கிறேன். கட்சியிலேருந்து விளக்கப்பட்டேன். அவங்களுக்கும் எனக்கு இப்போ சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏன் என்னையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இதுப்பையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க, முதல்லையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன கனெக்ட் பண்ணுறதே தப்புன்ற நான். என்ன இந்த கேஸில் உள்ளே கொண்டு வந்ததே என்ன இருக்குன்றது தான் கேட்குறேன் நான். அதுக்கு நீதிமன்றம் சொல்லாமல் நீங்களாம் எப்படி சொல்கிறது, ஒரு தவறான தகவலாக எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? சரி. இல்லைங்க, லாஸ்ட் 2 டேஸாக நான் யார்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷன்லையும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்ச்சு வராங்கன்னா இப்படி 2 நாள் கடைசி 2 நாளாக நான் யாரோடையும் எந்த பேசவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஏன்னா ஒரு சர்ச்சு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது ஜென்ரல். ஓகேங்களா, வாங்கினாங்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சாங்க, பேசினாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் காலையிலே எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, எங்கள் மாமியாருக்கே ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, ஏன் சொந்த நண்பர்கள் பந்தக்காரன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே காலையில் தான் பதில் சொன்னேன். சரிங்களா, அதனால் அவர் என்கிட்ட பேசலை. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கை நீங்கள் எதுக்கு என்னை வச்சு அவரை சம்மந்தப்படுத்துறீங்க? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ கூட பழகின பாவத்துக்கு உண்மையிலே அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். உங்களை இப்போ ஒரு இஸ்லாமியராக இருக்குன்றதுனாலையோ, இல்லை அவர் ஒரு கருத்து சொல்கிறாரோ, இல்லை அப்படி இருக்கணும். அது எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஏதாவது இருந்தால் தான் ட்ரை பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு எத்திக்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் சொல்கிறேன். அவருக்கு இருக்கும் இந்த வழக்குங்களில் என் சார்ந்து ஃபஸ்ட்டு எனக்கே சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது நல்லா போதும். டெல்லியில் உள்ள போதைப் பொருள் வழக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் வந்து கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும் போது நான் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக சொன்னால் தப்பாக போயிடும். சரி, ஓகே, சரி. டெல்லியில் இருந்த கேஸா? அதுதாங்க அரசியல் பணிவாக்கும் பழக்கம். ஏங்க இப்போ நான் ஒரு ப்ரெஸ் இப்போ கேட்குறீங்களா? அப்போ தான் பதவியில் இருந்தேனே, அதான காரணமே. அது இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஆட்டோ டிரைவர் வேலை செஞ்சால் கூட அந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு விஷயந்தான். ரைட்டா? அவங்களுக்கு பொறுப்புன்றதே கணக்கு இல்லை. ரைட்டா? நல்லா தெரியுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என் பர்ஸை எடுத்துகிட்டு போனேன் இந்த நான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போக வேணாம்னு நினைக்கிறேன். பர்ஸில் இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி, சரிங்களா, அந்த கட்சிக்காரன் அவரை எப்படி சொல்கிறது ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷனில் சந்தித்தேன். அவர் ஏங்க ஏதாவதுன்னா சரி ஒரு முகப்பத்தா ஏதாவதுன்னா கூப்பிடுங்க தான். அந்த விசிட்டிங் கார்டுக்கு எனக்கும் என்னமோ அவருக்கும் நானும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10 வருஷம் நண்பர்கள் மாதிரி கொண்டு வந்து அந்த விசிட்டிங் கார்டை ஃபோக்கஸ் பண்ணுறது. என் கட்சி பொறுப்பில் இருக்க கார்டு இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வந்து என்னுடைய அடையாள அட்டை, இப்போ ஆதார் கார்டு மாதிரி கட்சி அடையாள கார்டும் கட்சி பொறுப்பும், அதை வச்சு அந்த கட்சியை அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அது தவறு. என்ன டிமாண்ட் பண்ணுறதே தவறு நான் சொல்ல வரேன். நான் தனிப்பட்ட நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்பி எப்படி சொல்கிறது, திமுகனா எனக்கு புரியலை. திமுகலேருந்து என்னை தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, நான் இப்போ தள்ளி இருக்கேன். திரும்பி என்னை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. இந்த போதைப்பொருள் வழக்குகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, சரி ஏங்க எந்த கட்சி மத்திய அரசு வந்து எல்லாமே அவங்க எந்த கட்சி நான் வந்து என்னங்க நீங்கள் வந்து கேட்குற கேள்வி எப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கே ரொம்ப இந்த பாருங்க, யாராக வேணா இருக்கட்டும். ஓகேங்களா, எனக்கு எந்த பட்சி இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி நான் மென்ஷன் பண்ணி கூட எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு நான் ஆள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேசக்கூட சரியாக உடனே வராது. ஓகேங்களா, இந்த கட்சி அந்த கட்சி என்னை பொறுத்து எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டது தான். எதுவுமே மாநில அரசு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு விளக்கம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு, இன்கம் டேக்ஸ், இடி, கஸ்டம்ஸு, ஜிஎஸ்டி, வந்து எப்படி சரி நிறையா இருக்குது. ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் இதில் தெரிஞ்சது உங்களுக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான். இது இல்லாமல் ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கேன்.
இப்போ இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு இன்னைக்கு வந்ததுனால இன்கம் டேக்ஸ் தெரியுது. 6 மாதம் ஆச்சு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு என் வீட்டில் ஆல்ரெடி வந்து எப்படி சொல்கிறது ரைட் ஆகலை, இன்வெஸ்டிகேஷனை நான் ஃபாலோ பண்ணி. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எலெக்ஷன் டைம்னோன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பூம் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை கேட்காதீங்க. ஏன் அவரெல்லாம் ஏன் சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் இதில் அவர்லாம் எனக்கு ஒரு ஆளை கன்சிடரே கிடையாது. காரணம் நல்லா தெரிஞ்சுங்க, அவரே போதைப் பொருள் வழக்கில் என் பக்கத்து செல்லில் தான் வந்து படுத்து கிடந்தார். பேசுகிற அளவுக்கு தகுதியானவர் கிடையாது அவர். ஓகேவா? என்ன அது விமர்சனம்? ஏங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்றதுனால விமர்சனம் பண்ணுறாரு. அவரையும் என் மேலேயாவது ஒரு 4 வழக்கு இருக்குன்னா அவர் மேலே 40 வழக்கு போட்டிருக்காங்க. 40 வழக்கு நான் 10 நாள் கோர்ட்டுக்கு போனால் அவர் 22 நாள் கோர்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? பேசுகிறதுக்கு தகுதி வேணும். ஃபஸ்ட்டு ஒருத்தனை பற்றி யார் பேசணும், என்ன வேலை தேவை இருக்குது. எல்லாருக்குமே தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருனாலும் எல்லாம் பேச முடியுன்றதுனால பேசுகிறதுக்குன்னு ஒரு அவர் மேலே தான் என்ன வழக்கு போட்டிருக்காங்க? நிறையா வழக்கு இருக்குது. கஞ்சா வழக்கு இருக்குல்ல அவர் மேலே. அவர் ஒன்றும் யோக்கியம் இது கிடையாதுல்ல. அதனால் அதை ஃபஸ்ட்டு அவர் கிளாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் நானாவது இவ்வளோ பேசுகிறேன், அதான் சொல்கிறேன். 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால அதனால் நான் 100 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் என்னை வந்து ஒன்றும் ஒரு கருமமும் கிடையாதுங்க. எனக்கும் அவருக்கும் பர்சனல் முட்டி ஒன்றுமே கிடையாதுங்க. சரி ஏங்க என் குடோனுன்றதுக்கு இதான் இப்போ தான் இதெல்லாம் வந்து இந்த வழக்கு அதுதாங்க சொன்னது தாங்க. அதுதான் சார் குடோனே ஃபஸ்ட்டு எந்தா இல்லையான்னு கோர்ட்டில் இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்து அது முடிவு பண்ணிக்கங்க சார். நானாக இப்போ சொன்னேன்னு வச்சுங்களேன், கோர்ட்டில் இருக்க ஒரு ப்ரொசீஜர் எப்படி சார் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது சார். ஆஸ் பார் அந்த முதல் காரணமே 1 இயர் இல்லைங்க, 459 நாள் உள்ள இருந்தேன். 1 இயர் நீங்கள் அதுவே கம்மியாக சொல்கிறீங்க. ஒரு வழக்கில் 129 நாள் இருந்தேன், ஒரு வழக்கில் வந்து 219 நாள் இருந்தேன். மொத்தம் 419 நாள் உள்ளே இருந்திருக்கேன். ஓகேங்களா? என்ன கடைசியில் நாளைக்கு இந்த வழக்கு முடிய போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மானியம் இருந்தால் தான் சொல்கிறேன். ஒன்றும் ஒன்றும் யூஸ் இல்லை. சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் என்ன பண்ணோம்? இன்றைக்கி என்னை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் தேவையில்லைன்ற மாதிரி இந்த வழக்கு முடிஞ்சோன்னு முடிச்சிட்டாங்க. ரைட். புரியல. ஏங்க நீதிமன்றத்துக்குள்ளேயே போகாது. நீதிமன்றம் கொடுத்ததுனால தான் உங்கள் முன்னாடி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? சொத்து தான் நான் உள்ளே இருக்கும் போதே முடக்கிட்டாங்களேங்க. அப்புறம் நான் வெளியே இருந்து கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டுருங்க. இரு ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் என்னமோ அதையே நீங்கள் தான் நியூஸ் போட்டிருக்கீங்க. எவ்வளோ முடக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஒன்று சொல்லவா? எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு என்னோட ஜாஸ்தியாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியே நீங்கள் இவ்வளோ குழப்பமே ஆகணும். எனக்கு கார் எத்தனை இருக்குது, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எனக்கு என் சம்மந்தப்பட்டது எனக்கு உண்மையிலே எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. என்னோட ஜாஸ்தியாக உங்கள் எல்லாத்துக்குமே மக்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு இருக்குது. எல்லாமே நீங்கள் விக்கிபீடியாலையும் சாட் ஜிடிபிலையும் போட்டாலே அவங்களே சாட் ஜிடிபியில் பார்த்து தான் எனக்கு என் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறாங்க. தேவை அப்படின்னும் போது ஏதோ ஒன்று மறந்துட்டேன்ப்பா, இல்லைப்பா ஃபோன் ஆஃபர். அதனால் என் சார்ந்த எல்லாமே இருக்குது. அது எப்படின்னா 90% வந்து இப்போ நெகட்டிவாக போட்டு 10% பாசிட்டிவாக இருக்கும். அது காலம் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்றது முடியும். ஒரு கருமமும் கிடையாது. பண்ணணுங்க. காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கலைங்க. சில விஷயங்கள் நான் ஒரு படம் வந்தோன்னே ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மங்கை இல்லைங்க, இன்னும் சென்சார் கொடுத்துருக்கோங்க. சென்சார் பண்ணி வந்துருச்சு. டைம் வேணும் எல்லாத்துக்குமே. எனக்கு ஃபஸ்ட்டு கோர்ட் ப்ரொசீஜர் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? வாரத்தில் ஒரு 15 மாதத்தில் ஒரு 15 நாள் கோர்ட்டுக்கு போய்ட்டுருக்கேன். அது மிக விரைவில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லா படமும் இல்லை, இன்னும் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் இங்கே பாருங்க, நான் இங்கே தான் இருப்பேன். அன்றைக்கும் அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னேன், இன்றைக்கி அந்த பதில் தான் சொன்னேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எல்லாமே சரியாகவும் ஸ்மூவாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு வரும்போது பாருங்கள் சார். முடிஞ்சு இந்த இன்கம் டேக்ஸ் அது ரிலேட்டடாக கேளுங்க. திரும்பி கேஸுக்குள்ளேயே போய் உங்கள் க்யூரியாசிட்டிக்கு என்ன ஆளாக்காதீங்க சார். நான் ரொம்ப பாவம் சார், என்னை புரிஞ்சுக்குங்க. ஏங்க ரிலீஸ் ஆகாது அது? ஏங்க அது அந்த சூழல் வரும்போது அது கரெக்டாக இருந்தால் அவர் பண்ண போகிறாருங்க. அந்த சூழல் வரணுங்க. இப்போ என்னால் அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. பேசிட்டு தாங்க இருக்கோம். அதெல்லாம் நீங்களாம் ஒன்று நினச்சிட்டு இருக்காது. பேசிகிட்டு இருக்குன்னா அவருக்கும் ஒரு இது இருக்குது. நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் நினைக்கிறதே கிடையாதுங்க. இந்த வெளி உலகம் நினைக்கிறதுக்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. இல்லைங்க, முடிஞ்சிச்சின்னு க்ளீன் டீட்டெயில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜீரோ. அது எப்படின்னா எப்படி சொல்கிறது, என்கிட்ட இருந்து என் சார்ந்த எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை.
எந்த தேர்தல் பட்டுவாடாவும் நடக்கல. எனக்கும் எதான எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி சொல்கிறது, என் வீட்டில் எதுவும் இல்லை, என்னோட சார்ந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே என் ஃபோன் மட்டும் வாங்கினாங்க, திரும்பி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே சார், அதெல்லாம் வந்தால் கொடுத்தா போவோம் சார். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ லீகல், ஓகேங்களா. சம்மன் வந்தால் போகிறதுன்றது ப்ரொசீஜர். ஒரே ஒரு வாட்டி ஒரு சம்மன் கொடுத்துட்டு நான் அன்றைக்கி என்ன சூழ்நிலை இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பூனைக்குட்டி கதை வரைக்கும் கொண்டு வந்தீங்க, பிரயோஜனமே கிடையாது. பாவம், இப்போ அந்த பூனையும் செத்து போச்சு. என்ன பண்ண போகிறீங்க? சரிங்களா, என்ன சாவடிக்காதீங்க. அது உங்களுக்கு இப்போ அது வந்து பர்சனல் இது, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஃபண்டமெண்டல் ரைட் அதாங்க, வேண்டாங்க. அதுக்குள்ளே நான் இங்கே இன்கம் டேக்ஸ் கதைக்கும் இந்த நடந்த நிகழ்வுக்கும் சரி ஏங்க காலை முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ண வேண்டியதில்லை. என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. காலை முடிவு பண்ண மாதிரி இப்போ நான் ஓட பழகிட்டேங்க. சரி சரி, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் தேவைக்கு என்னை இந்த அடைமொழி வச்சு கூப்பிட்றத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. 2000 கோடி எங்கே என்ன நடந்துச்சு? 2000 கோடிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 2000 கோடி 3000 கோடி 1000 கோடி ஃபஸ்ட்டு அப்படிங்க ஏதாவது இருந்தால் எனக்கே ஃபஸ்ட்டு டிடியாகவே வாங்கிக்கிறேன் நான், ஓகேங்களா. சும்மா போட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எதையாவது ஒன்று சொல்லி அவங்க யாரையும் ஒரு 10 பேர் செய்கிறதுனால மிச்சம் 90 பேர் செய்கிறது சரியாகவே செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. எரிசலிமா முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது இருந்தால் எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துட்டேன். திரும்பி மிக விரைவில் உங்களை கூப்பிடுவேன், கவலையே போடாதீங்க. நான் இப்போ இதுக்கப்புறமும் நம்ம சந்திப்பு இருக்கும், சினிமா ரிலேட்டடாக வருவேன், நிறையா விஷயங்கள் இருக்கும். எந்த எதுவுமே எண்ணமே இறைவன் அருளால் எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். ஓகேவா?